போட்டித் தேர்வுக்கு தயாராகும் அனைவருக்கும் அதிகமான வணக்கம். நான் ராஜ்குமார். நான் விஜயன். ஸோ இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் டே ஒவ்வொரு நாளும் நீங்கள் படிக்கிறதுக்கான பிளான் கொடுத்து ஒவ்வொரு வாரத்துக்கும் நீங்கள் என்னென்ன படிக்கிறீங்க, எப்படி படிக்கணும், அதற்கான தேர்வுகள் இதெல்லாமே கண்டக்ட் பண்ணி டிஎன்பிஎஸ்சி குரூப் டேக்கான ஒரு டாப்பர்ஸ் பேட்ச் பற்றி ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இந்த பிளான் எப்படி இருக்கும், எப்படி கொண்டு போக போகிறோம், என்னென்ன சப்ஜெக்ட்டுக்கு வெயிட்டேஜ் கொடுக்க போகிறோம், டிஎன்பிஎஸ்சி குரூப் டே ப்ரிலிம்ஸில் நீங்கள் கிளியர் பண்ணணும், கட் ஆஃப் ரீச் பண்ணோம் அப்படின்னா அந்த ஃபோக்கஸில் தான் அந்த பேட்ச் இருக்க போகுது. இந்த பேட்சஸில் நீங்கள் எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் டீட்டெயில்டாக ஆல்ரெடி ஒரு வீடியோ கொடுத்தோம். கிளாஸஸ்லாம் யார் யார் எடுப்பாங்க, கிளாஸஸ் என்னென்ன சப்ஜெக்ட் இருக்கும், எப்படி கொண்டு போக போகிறோம், எப்படி நீங்கள் கட் ஆஃப் ரீச் பண்ணுறது, என்ன மாதிரி கைடன்ஸ் கொடுக்க போகிறோம் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம். இதற்கான பேட்ச் வரக்கூடிய 2ஆம் தேதி டிசம்பர் 2ஆம் தேதி ஸ்டார்ட் ஆக போகுது. ஆல்ரெடி நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்கீங்க, நிறைய பேர் என்கொயரி பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த வீடியோவை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா டிசம்பர் 2ஆம் தேதிக்குள்ளே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒவ்வொரு வாரத்துக்கும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா ஒவ்வொரு நாளுக்கும் நீங்கள் என்ன படிக்கணுமோ அதற்கான பிளான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 3 மணி நேரம் நீங்கள் படிக்கிறதுக்கான பிளான் இருக்கும். சரிங்களா? ஒரு 5 நாளைக்கு நீங்கள் படிப்பீங்க, கடைசி 2 நாள் நீங்கள் தேர்வு எழுதுகிற மாதிரி இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி தான் உங்களுக்கு பிளான் கொண்டு போவோம். இந்த பிளான் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கக்கூடிய பிடிஎஃப் ஸ்க்ரீனில் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸும் அதில் கொடுத்துருப்போம். சரிங்களா? 2ஆம் தேதி ஸ்டார்ட் ஆக போது இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கொடுத்துருப்போம். முழுக்க இந்த கோர்ஸ்க்கான ஃபீஸ் அதே போல் டெஸ்ட் பேட்ச் ரெண்டுமே சேர்ந்து தான் அதில் வரப்போகுது. புக்ஸோடு சேர்த்து வாங்கினீங்கன்னா இன்னுமே உங்களுக்கு பெட்டராக இருக்கும். சரிங்களா? கோர்ஸ் அதே போல் டெஸ்ட் இது எல்லாமே சேர்ந்து வாங்கினா உங்களுக்கு ரொம்ப கம்மியான ஃபீஸ் தான் இருக்கும். சரிங்களா? குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு 12 ரூபா ஸ்பெண்ட் பண்ணிங்க அப்படின்னாவே இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஸோ குறைஞ்சபட்ச ஃபீஸ் தான் உங்களுக்கு இருக்கும். 1 இயர்க்கு இந்த கோர்ஸ் இருக்க போகுது. சரிங்களா? குரூப் டே ப்ரிலிம்ஸ் எப்போ நடக்க போகுதோ அது வரையும் இந்த கோர்ஸ் உங்களுக்கு ரன் ஆகும். ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ் ஆல்ரெடி கொடுத்துருக்கோம். புதுசாக பார்க்குறவங்க சார் ஸ்டோர் ஓப்பன் பண்ணி சொல்லுங்கள். இப்போ தான் நீங்கள் புதுசாக இந்த வீடியோஸ் பார்க்குறீங்க, நான் புதுசாக படிக்கிறவனாக இருக்கலாம் அப்படின்னு நினச்சி நீங்கள் என்னால் கம்ப்ளீட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டாலும் சரி, வீட்டிலேருந்தே படிக்கிறேன் சார், ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருக்க முடியும். ஸோ நீங்கள் எல்லாமே இந்த பேட்சில் ஜாயின் பண்ணி இதை கிளியர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் படிக்க முடியும் அப்படின்னு உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் ஜாயின் பண்ணுங்கள். ஏன்னா கைட் பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். என்னென்ன பண்ணணும், எதெல்லாம் படிக்கணும், எது இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது எல்லாமே நாங்கள் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கோம். இந்த பேட்ச் பார்த்திங்கன்னா ஒரு லிமிட்டடான ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வச்சு தான் ரன் ஆக போகுது. ரொம்ப அதிகமான நம்பர்ஸ் இருக்க போதில்லை. ஏன்னா ஆல்ரெடி நாங்கள் செலக்ட் பண்ணிட்டோம். ஏன்னா இது ஒரு ப்ரீ பேட்சஸோட இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் வெர்ஷன் தான் நம்ம சொல்லணும். ஏன்னா நாங்கள் ஆல்ரெடி குரூப் 2க்கு ஒரு டெஸ்ட் வச்சுட்டு ஒரு 150+ ஸ்டூடெண்ட்ஸை நாங்கள் செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம். அவங்களுக்கு எல்லாமே ஃப்ரீயாகவே பார்த்திங்கன்னா ரன் ஆகிட்டு இருக்கு. அவங்க கூட இன்னொரு பேட்ச் பார்த்திங்க அப்படின்னா இன்னும் சில பேர் என்கொயரி பண்ணிட்டு இருந்தீங்க, ஜாயின் பண்ணணும் சார் பேட்ச் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதனால் பார்த்திங்க அப்படின்னா இன்னும் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் மட்டும் பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் ஆட் பண்ண போகிறோம். மினிமமாக பார்த்திங்கன்னா ஒரு 20 to 30 ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறதுக்கு தான் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. 2ஆம் தேதிக்குள்ளே ஜாயின் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் நாளைக்கு உள்ளே நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க, 1ஆம் தேதிக்குள்ளே ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்டேட் எல்லாம் கொடுக்கும்போது ப்ராப்பராக உங்களுக்கு வந்துடும். அண்ட் ஆல்ரெடி பே பண்ணவங்களுக்கும் பார்த்திங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் நாளைக்கு ஈவினிங்குள்ளே உங்களுக்கு ஆக்சஸ் கிரியேட் பண்ணி கொடுக்கறதுக்கு பார்க்குறோம். சரிங்களா? ஸோ எப்படி இப்போ ஜாயின் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காண்டாக்ட் நம்பர் நம்ம இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்போம். இல்லை இந்த நம்பர் 8681859181 அப்படிங்கிற நம்பர் உங்கள் ஸ்க்ரீனில் தெரியும். ஸோ இந்த நம்பருக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் உங்களுக்கு உங்களோட பேமெண்ட் டீட்டெயில்ஸ் கேட்டுட்டு நீங்கள் பேமெண்ட் பண்ணிவிட்டு உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணி கொடுத்துருங்க. ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் தருவாங்க, அதில் ஃபில் பண்ணி கொடுங்க. ஸோ இது ஒரு மெத்தட் நீங்கள் பண்ணிக்கலாம். அது நாங்களே உங்களுக்கு கோர்ஸ் ஆக்டிவேட் பண்ணிவிடுவோம். இல்லை அப்படின்னா நம்முடைய அதியமான் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா ஆப்பில் போய்ட்டு நீங்கள் ஜாயின் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் வெப்சைட்லேயும் போயிட்டு ஸ்டோர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதுதான் courses.athiyamanteam.com. இந்த வெப்சைட்டில் போயிட்டு ஸ்டோர் மெனுக்குள்ளே போயிட்டீங்கன்னா குரூப் 2க்கான டாப்பர்ஸ் பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஹோம் பேஜ்லேயே இருக்கும். ஸோ இதை ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் இங்கேயே பை நவ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் படித்து பாருங்கள். பார்த்துட்டு நான் சொல்லாத டீட்டெயில்ஸு நீங்கள் இங்கேயே போயிட்டு பை நவ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க. சரிங்களா? இதுதான் 2 மெத்தட். ஒன்று ஆப்பில் நீங்களே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா நீங்கள் எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்குங்க. சரிங்களா? ஸோ ஒரு நாள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் ஏற்கனவே டீட்டெயில்ஸ் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடணும். ஸோ இது டீட்டெயில்டான பிளான் என்ன, ஒரு நாளைக்கு என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் வரப்போகுது, மினிமம் 2 சப்ஜெக்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு இருக்க போகுது. சார் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 3 to 4 ஹவர்ஸ்க்கு படிக்கிறதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கிறவங்க மட்டும் இந்த பேட்சில் என்ரோல் பண்ணுங்கள். ப்ராப்பரான இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்குது அப்படின்னா மட்டும், உங்களுடைய மொபைல் இன்டர்நெட்லேயே உங்களுக்கு இருக்குது அப்படின்னா மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். ஏன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைனில் நடக்க போகுது அப்படிங்கிறதுனால. ஓகே, ஸோ ரெகுலராக என்னால் ஃபாலோ பண்ணிக்க முடியும் அப்படின்னு நம்பிக்கை இருக்கிறவங்க மட்டும் இதில் என்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஏன்னா கம்ப்ளீட்டாக எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் படிக்க போகிறீங்க. சரிங்களா? நான் குரூப் டே கிளியர் பண்ணணும், ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிட்டு மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ண ரெடி ஆகணும்,
நான் எக்ஸாமில் மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்ற மைண்ட் செட்டில் இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக அந்த பேட்சில் ஜாயின் பண்ணலாம். ஏன் அப்படின்னா டெடிக்கேட்டடாக உங்களுக்கு கிளாஸஸ் இருக்கும். சரிங்களா, ஆல்ரெடி கிளாஸஸ் உங்களுக்கு ரெடியாகவே இருக்கும். உங்களுக்கு இந்த பிளானில் படிச்சுட்டு போனீங்கன்னா நீங்கள் கிளியர் பண்ணுறதுக்கு ரொம்ப சிறப்பாகவே நீங்கள் கிளியர் பண்ணிட முடியும் அப்படின்றதுக்காக தான் ஒரு பிளான் போட்டு உங்களுக்கு கொடுக்க போகிறோம். சரியா? ஸோ ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க கீழே இருக்கக்கூடிய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, அண்ட் ஆல்ரெடி என்கொயரி பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். ஏன்னா பேட்சஸ் வந்து ஸ்ட்ரிக்டாக அன்றைக்கி வந்து க்ளோஸ் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஜாயின் பண்ண முடியாது. முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, உங்களுக்குமே முன்னாடி ஜாயின் பண்ணால் தான் அந்த பிளானை ஃபாலோ கொண்டு வர முடியும். ஏன்னா டைம் ஆல்ரெடி நமக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. முடிஞ்ச வரலையும் வந்து பிளானை ஃபாலோ பண்ணிட்டு போகணும், படிச்சுட்டு போகணும் அப்படின்ற மைண்ட் செட்டில் படிங்க. சரியா? அதே போல் குரூப் 4க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டெஸ்ட் கண்டக்ட் பண்ணியிருந்தோம். அதில் செலக்ட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 சொல்லியிருந்தோம். பட் ஒரு 70 கிட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாத்தையும் இன்னும் ஒரு 20 மெம்பர்ஸ் நாங்கள் வந்து செலக்ட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த குரூப் 4 அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஸ்க்ரீனில் தெரியும். ஸோ இந்த கோர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஸோ உங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி ஒரு பிளான் கொடுத்து உங்களுக்கு போகும். ஆல்ரெடி இதிலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கான அந்த செலக்டட் லிஸ்ட் கொடுத்துருப்போம். அது இல்லாமல் இன்னும் சில பேரை வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்கள் எல்லாத்துக்கும் கோர்ஸ் ஆக்டிவேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து ஸ்டோரில் போயிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு எனக்கு ஆக்டிவேட் ஆயிருக்கா இந்த கோர்ஸ் அப்படிங்கிறத போய் பார்த்தீங்கன்னா உங்களோட பர்ச்சேஸ்டு கோர்ஸில் இந்த குரூப் 4க்கான கிளாஸஸும் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆயிருக்கும். ஆல்ரெடி உங்கள் எல்லாத்தையுமே நான் பேசியிருப்பேன். சரிங்களா? மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே கூப்பிட்டு இண்டிவிஜுவலாகவே பேசியிருப்போம். சரிங்களா? ஸோ அதே போல் உங்களை இமெயில் பண்ண சொல்லியிருப்போம். உங்களுக்கு கோர்ஸுமே ஆக்டிவேட் ஆகிருக்கு. சரிங்களா? குரூப் 4 பற்றி நான் சொல்கிறேன். குரூப் 4க்கு நிபுணர் தேர்வு 2 கண்டக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அதில் செலக்ட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸை நம்ம சைட்லேருந்தே உங்களுக்கு கோர்ஸ் வந்து ஃப்ரீ ஆக்டிவேட் பண்ணி தரோம், நாங்களே பேமெண்ட் பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ உங்களுக்கு வந்து கோர்ஸும் ஆக்டிவேட் பண்ணி கொடுத்தாச்சு. சரிங்களா? நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்துக்க முடியும். ஓகே, தேங்க்யூ.